பூமியில் மக்கள் அதிகரித்ததால் விஞ்ஞானிகள் கடலுக்குள் ஒரு புதிய நகரம் கட்ட முடிவு செய்தனர். கடலுக்கு அடியில் அந்த நகரத்தின் பெயர் நீல உலகம். அந்த நகரம் பெரிய கண்ணாடி குவியல்களால் சூழப்பட்டிருந்தது. கடலுக்கு அடியில் வெளியே நீந்தும் மீன்களையும் வண்ணமயமான பவளப்பாறைகளையும் மக்கள் தினமும் பார்க்க முடிந்தது. கடலுக்கு அடியில் அந்த நகரத்தில் வசித்த 12 வயது சிறுமி காவ்யா கடல் உயிரினங்களை மிகவும் நேசித்தாள். கடலுக்கு அடியில் அவளுக்கு மீனன் என்ற ஒரு சிறிய நீர்மூழ்கி ரோபோ நண்பன் இருந்தான். கடலுக்கு அடியில் ஒரு நாள் நகரத்தில் அலாரம் ஒலித்தது. நீர் மெதுவாக உள்ளே வரத் தொடங்கியது. மீனா, ஏக்கே, வெளியே சென்று பிரச்சனை கண்டுபிடி. கடலுக்கு அடியில் மீன் குவியலின் வெளியே சென்று பார்த்தான். ஒரு பெரிய திமிங்கலம் அருகில் மோதியதால் கண்ணாடி வீடுகள் சற்றே சேதமடைந்தது. கடலுக்கு அடியில் காவ்யா நகர கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் அனுப்பினாள். உடனே தானியக்குள் சரி செய்யப்பட்டது. நாம் கடலுக்குள்ள வாழ்கிறோம், ஆனால் கடலை காப்பாற்றவும் வேண்டும்.